Hi students, I am Jones. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th standard mathsல exercise 3.12 பார்த்தீங்கன்னா அதில் 5th question. A pole has to be erected at a point on the boundary of circular ground of diameter 20 meter in such a way that the difference of its distance from two diametrically opposite fixed gates P and Q are on the boundary is 4 meter. Is it possible to do so? If the answer is yes, at what distance from the two gates should the pole be erected? அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சர்க்குலர் பார்க் இருக்கு, ஓகேவா, அதனோட டயமீட்டர் 20 மீட்டர். அப்போ அந்த டயமீட்டர் 20 மீட்டரு, இதில் பவுண்டரியில் ஒரு இடத்துல ஒரு போல் ஒரு கம்பம் நடுறாங்க. அதுலேருந்து ரெண்டு சைடுக்கும் ரெண்டு கேட் இருக்குது, ரெண்டு கேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும், ஓகேங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டோட லென்த்தை விட இன்னொரு கேட்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ரெண்டு கேட்டுக்கும் உள்ள லென்த்து வந்து 4 மீட்டர் டிஃப்ரென்ஸ் வருது. அப்படின்னா அது மாதிரி நட முடியுமா? அப்படி நட்டானா ஓகேங்களா, இந்த கேட்டோட லென்த் என்ன, ரெண்டு கேட்டோட லென்த் என்னன்றது கொஸ்டின், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா question number 5, circular park, ஓகேவா. PQன்றது டயமீட்டர் பாயிண்ட்டு, இதனோட டிஸ்டன்ஸ் அதான் கொடுத்துருக்காங்க given. இதனோட டிஸ்டன்ஸு 20 மீட்டர், டயமீட்டரோட லென்த் பார்த்தீங்கன்னா 20 மீட்டர். சரி, அடுத்தது ரெண்டு கேட் இருக்குது. இங்கே கேட் அந்த போல் ஃபிக்ஸ் பண்ணுற பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் ஆர்னு வச்சுக்கிறோம். PR x மீட்டர்ஸ், QR x - 4. ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டு கேட்டுக்குமான டிஃப்ரென்ஸ், லென்த் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 4 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ கிவன், அப்போ டயமீட்டர் ஆஃப் a circle PQ is equal to 20 meter. PR x meters, QR x - 4 meters. இப்போ இந்த லென்த் என்ன, ஓகே, PQ லென்த் என்ன, PR லென்த் என்ன, QR லென்த் என்னன்றது கொஸ்டின். சரி, ஸோ நமக்கு பேசிக்காகவே தெரியும் ஒரு சர்க்கிளோட டயமீட்டரில் பேஸ் பண்ணி, ஒரு சர்க்கிளோட டயமீட்டரை பேஸ் பண்ணி ஒரு செமி சர்க்கிளாக இருந்தாலும் சரி, சர்க்கிளாக இருந்தாலும் சரி, டயமீட்டரை பேஸ் பண்ணி ஒரு ஆங்கிள் ட்ரா பண்ணோன்னா, பவுண்டரி லைனில் ஒரு ஆங்கிள் ட்ரா பண்ணோன்னா அது என்ன ஆகுன்னா 90 டிகிரி வரும், ஓகேவா. ஒரு சர்க்கிளோட ஒரு செமி சர்க்கிளில் டயமீட்டரை பேஸ் பண்ணி பவுண்டரி டச் பண்ணுற மாதிரி ஒரு ஆங்கிள் வரைஞ்சோன்னா அந்த ஆங்கிள் நம்ம எங்கே ட்ரா பண்ணாலும் அது 90 டிகிரி. அப்போ அது ஃபார்ம் பண்ணுற ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஓகேங்களா. Angle R is equal to 90 degree because angle at a semicircle. Angle at a semicircle, அதனால angle R வந்து 90 degree ஆயிடுச்சு. So triangle PQR is a right angle triangle. அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், பித்தகரஸ் ஃபார்முலா தான். பித்தகரஸ் ஃபார்முலா என்ன, ஹைப்போடெனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். அதனோட ஸ்டேட்மெண்ட் தான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைப்போடெனஸ் ஸ்கொயர் வந்து அதர் டூ சைட்ஸ் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல், ஓகேவா. ஸோ PQ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PR ஸ்கொயர் பிளஸ் QR ஸ்கொயர். ஸோ PRோட லென்த்து x ஸ்கொயர் ப்ளஸ் QRோட லென்த்து x - 4 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PQ 20 ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ x ஸ்கொயர் ப்ளஸ் இது A - B த ஹோல் ஸ்கொயர்ன்ற ஐடென்டிட்டியில் இருக்குது. ஸோ என்னங்கன்னா A - B த ஹோல் ஸ்கொயர்னும் போது A ஸ்கொயர் - 2AB ப்ளஸ் B ஸ்கொயர் இல்லையா, A square - 2AB plus B square. அப்போ x - 4 the whole square na
x square minus 2 into x into 4 plus 4 square வரும். அப்போ x square minus 4 2s are 8x plus 4 4s are 16. So இங்க என்ன வரும்னா x square minus 8x plus 16 is equal to 20 square. 20 20s are 20 to 20 400. ஓகேங்களா? இப்போ அரேஞ்ச் பண்ணுறோம். x square plus x square 2x square ஆயிடுச்சு, minus 8x plus 16, the 400 உள்ள வந்ததுன்னா minus 400 is equal to 0. is equal to 0. இப்போ சிம்பிளை பண்ணா 2x square minus 8x 16 minus 400. So 400ல 16 போயிடுச்சுன்னா பரவணும்னா இது 3 9 10 10 minus 6 4 9 minus 1 8 384 வரும். So greater symbol minus இன்றதால minus 384 is equal to 0. Next இது எல்லாமே 2 ஆல டிவைட் ஆகிற terms தானே. So divided by 2. 1 2 is 2. 4 2s are 8 minus 1 2 is 2, remainder 1 18, 9 2s are 18, 2 2s are 4 is equal to 0. ஓகேங்களா? இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம். ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா எப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 1, கான்ஸ்டன்ட் வந்து minus 192. ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணால் ப்ராடக்ட் நமக்கு minus 192, சம் பார்த்தீங்கன்னா minus 4. ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து minus 192, சம் ஆஃப் அதே சேம் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா minus 4 வந்ததுன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னா 16 12 சார் 16 into 12 192 வரும். அதே மாதிரி 16 minus 12 4. இங்கே கிரேட்டர் நம்பர்ஸ் நெகட்டிவ்ன்றதால இது ரெண்டும் நெகட்டிவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போது எக்ஸ் மைனஸ் 16 ஒன்று, அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0ன்றது ஒரு ஃபேக்டர். சரிங்களா? இப்போது எக்ஸ் மைனஸ் 16 ஈக்குவல் டு 0 இருந்தால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடுது 16 ஆகிடுது. எக்ஸ் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0 இருந்தால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12 ஆகிடுது. நமக்கு டிஸ்டன்ஸ் எப்பயுமே பாசிட்டிவ்ல இருக்கணும், லென்த் எப்பயுமே பாசிட்டிவ்ல இருக்கணும். லென்த் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். So therefore x is equal to, ஏன்னா நமக்கு இங்கே plus 16 வந்துருக்கு, x is equal to 16 and x is equal to minus 12 போது இது not possible, minus 12 not possible, இதுதான் possible ஆகுது. x is equal to 16ன்றது possible. So therefore PR அது x ன்னு எடுத்துக்கிட்டோம் and QR x minus 4 ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ PR equal to 16 meter, QR is equal to 16 minus 4 12 meter. அப்போ அந்த போல் வந்து கேட்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி நடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பிக்யூன்ற பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி நடுறாங்கன்னு பார்த்தோன்னா பிலேருந்து 16 கிலோமீட்டர், கியூலேருந்து 12 பிலேருந்து 16 மீட்டர், கியூலேருந்து 12 மீட்டர் தள்ளி அந்த போல் நட்டால் தான் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் எ குரூப் ஆஃப் 2x square black bees, square root of half of the group went to a tree. Again 8/9 of the bees went to the same tree. The remaining to get catch up in the fragrant lotus. Okay, fragrant lotus. How many bees were there in total? So என்னன்னா டோட்டலா எத்தனை ட்ரீஸ் எத்தனை பீஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் பார்த்தீங்கன்னா 2x square
2x square b's இருக்கு ஓகேவா இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் half of the group into tree இதில் பாதியோட ஸ்கொயர் ரூட் வந்து ட்ரீக்கு வந்துடுது ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் half of the b's half of the group பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x ஸ்கொயர் பை 2 இதில் half 2x ஸ்கொயர் பை 2ல் half அப்போ 2 கேன்சல் ஆகிடும் ரிமைண்டர் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் வரும் ரூட் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஆன்சர் எக்ஸ் ரூட் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஆன்சர் எக்ஸ் அடுத்த கண்டிஷனை என்ன கொடுத்துருக்கோன்னா 8/9 of bees went to the same tree 8/9 8/9 of a bees number 8/9 number 8/9 into 2x square into 2x square இதை சிம்பிளை பண்ண முடியுமா 8/9 into 2x square ஸோ இவங்க கொடுத்துருக்கப்படி பார்த்தோன்னா சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2x square bees இருக்கு அதிலிருந்து half of the bees ஓட ஸ்கொயர் ரூட்டை வந்து ட்ரீக்கு போயிடுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரீக்கு போயிடுது அப்போ எக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8/9 பீஸ் வந்து மறுபடியும் ட்ரீக்கு போகுது அப்போ அதையும் ரெடியூஸ் பண்ணுறோம் 8/9 into 2x ஸ்கொயர் இப்போ மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா the remaining 2 get catch up in the fragrant lotus அதாவது ரிமைனிங் 2 வந்து இந்த தாமரையிலே தங்கிடுது ஓகேவா மீதி 2 வந்து தாமரையிலே தங்கிடுது இப்படி அப்படின்னா டோட்டலாக எத்தனை பீஸ் எத்தனை ஈக்வல் இருக்கு அப்படின்றது கொஸ்டின் ஓகேங்களா ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 8/9 2x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இருக்கு ஸோ 8 2 16 எடுத்துக்கலாம் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 16x ஸ்கொயர் பை 9 இஸ் ஈக்குவல் டு 2 16x ஸ்கொயர் பை 9 இஸ் ஈக்குவல் டு 2 ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே டினாமினேட்டரில் 9 இருக்கு இல்லையா இதை கேன்சல் பண்ணால் ஹோல் ஈக்குவேஷனையும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா அதர் மற்றதுக்கு பார்த்தா எல்லாமே டினாமினேட்டரில் 1 இருக்கு ஸோ மல்டிப்ளை பை 9 எல்லாத்துக்குமே 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் 9 2 சார் 18x ஸ்கொயர் 9 into 1 9x இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 16/9 into 9 9 கேன்சல் ஆகிடும் மைனஸ் 16 மட்டும் இருக்கும் அப்போ மைனஸ் 16x square is equal to 9 2s are 18. So 18 minus 16 2x square minus 9x plus 18 உள்ள வந்தனா minus 18 equal to 0. So இதை factorize பண்றோம் factorize பண்ணும்போது product பண்ணும்போது coefficient of x square into constant 2 into minus 18 minus 36 sum வந்து minus 9 அப்போ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 36 வரணும் அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது 9 வரணும் என்ன வரும் ஸோ 2 நம்பர் ஆட் பண்ணும்போது மைனஸ் 36 அதே 2 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 36 ஆட் பண்ணும்போது மைனஸ் 9 பார்த்தோன்னா பாசிபிலிட்டிஸ் 12 3s are 12 into 3 36 பட் இங்கே 12 நெகட்டிவாக இருக்கும் 12 into 3 12 into minus 3 minus 36 minus 12 plus 3 answer minus 9 வரும் ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா 2x square minus 9x minus 18 is equal to 0ன்றத இங்கே என்ன சொல்கிறேன் minus 36 minus 9 12 minus 12 plus 3 எடுத்துட்டோம் இல்லையா இங்கே coefficient of x square 2 அதனால் இந்த 2ஆல் டிவைட் பண்ணுறோம் 2ஆல் டிவைட் பண்ணால் 6 2s are 12 ஸோ x minus 6 ஒன்று இங்கே 3/2 நம்போது 2x plus 3ன்றது ஒரு ஃபேக்டர் ஸோ x minus 6 ஒரு ஃபேக்டர் இன்னொரு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 2x plus 3 equal to 0ன்றது ஒரு ஃபேக்டர் சரி
இங்கே பார்த்தீங்கன்னா x minus 6 is equal to 0 னா x is equal to 6. இன்னொன்று 2x plus 3 equal to 0 னா 2x is equal to minus 3, then x is equal to minus 3 by 2. ஸோ நம்பர் ஆஃப் பீஸ்ன்னு பார்க்கும்போது இது நெகட்டிவ்ல வரப்போகிறது கிடையாது. ஸோ பாசிபிலிட்டிஸ் கிடையாது. -3 by 2 வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன்னா நெகட்டிவ்ல வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கவுண்ட் பண்ண முடியாது. நம்பர் ஆஃப் பீஸ் வந்து நெகட்டிவ்ல வராது. ஓகேவா? ஸோ அதனால பாசிட்டிவ் போகிறோம். பாசிட்டிவ்ல யார் இருக்கா? x is equal to 6. So therefore x is equal to 6. ஓகேங்களா? But the question என்ன? So total number of b's ன்னு பார்க்கும்போது 2x square இல்லையா? 2 into 6 square. So 2 into 6 into 6 36. 2 into 36 72 b's. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.